ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆம் என் அன்பு சகோதரர்களே, இன்றைய உலகத்தில் மனிதர்கள் பல திட்டங்களை வைத்திருக்கலாம். ஆனால் ஒரு சிறிய நோய், ஒரு பொருளாதார நெருக்கடி, ஒரு விபத்து அல்லது எதிர்பாராத சூழ்நிலைகள் அவன் திட்டங்களை மாற்றிவிடுகிறது. மனிதனின் சக்திக்கு எல்லை உண்டு, ஆனால் தேவனுடைய வல்லமையானது எல்லை இல்லாத ஒரு மகத்தான வல்லமையாய் திகழ்கிறது. யோபு எல்லாவற்றையும் எழுதபோது கடைசியாக ஒரு உண்மையை உணர்ந்தார். தேவன் செய்யும் நினைத்தது யாராலும் தடுக்க முடியாது. மனிதர்கள் தடை செய்யலாம், சூழ்நிலைகள் தாமதமாக மாறலாம், ஆனால் தேவன் தீர்மானித்த ஆசீர்வாதம் யாராலும் நிறுத்த முடியாது. இன்று உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தாமதமாக இருப்பது போல தோன்றலாம், ஆனால் தேவன் செய்யப்படும் நேரம் வந்துவிட்டால் எந்த மனிதராலும், எந்த சூழ்நிலைகளாலும், எந்த சக்தியாலும் அதை தடுக்க முடியாது. இன்று நீங்கள் ஒருவேளை வேலை தேடுகிறவர்களாய் இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும், நோயால் போராடி கொண்டிருந்தாலும், கடனின் சிக்கிக் கொண்டிருந்தாலும் இந்த வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கைக்காக நினைத்திருக்கும் நன்மை ஒரு நாளும் தடைபடாது. மனிதர்கள் அல்ல, சூழ்நிலைகள் அல்ல, செய்ய நினைத்ததை நிறைவேற்றுகிற சர்வ வல்லமை உள்ள தேவனை நம்புங்கள். அவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றும் கிருபையை தாரும். என் பயத்தையும் சந்தேகத்தையும் அகற்றி உம் நாமத்தை தொழுது கொள்ள கிருபை தாரும். ஆமேன். தேவன் திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது. தேவன் ஆசீர்வதிக்க நினைத்த வாழ்க்கையை யாராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.